வாழ்நாள் முழுக்க மகனோட இருப்பேன். பொதுவெளியில உறுதி கொடுத்த மாதம்பட்டி ரங்கராஜ். மாதம்பட்டி ரங்கராஜும், ஜாய் கிருசல்டாவும் காதலிச்சு ரகசியமா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜாய் கிருசல்டா ஏற்கனவே விவாகரத்து வாங்கினவங்க. ஆனா ரங்கராஜோ தன்னோட முதல் மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கல. ஜாய கல்யாணம் பண்ண கொஞ்ச மாசத்திலேயே அவரை விட்டு பிரிய நினைச்சாரு ரங்கராஜ். அப்பதான் இந்த விவகாரத்தை பொதுவெளிக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சு இப்போ சுமூகமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில ரங்கராஜ் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிருசல்டா விவகாரம் கோலிவுட்ல அதிக விவாதத்தை ஏற்படுத்தின விஷயம். 2 பேருக்குமே அது 2வது கல்யாணமா இருந்தாலும், ரங்கராஜ் திடீர்னு பிரிய நினைச்சதா தெரியுது. அதுக்கப்புறமா கோபமடைஞ்ச ஜாய் கிருசல்டா இந்த விவகாரத்தை பொதுவெளிக்கு கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்துல இருந்தே பெரும்பாலானவங்க ஜாய்க்கு தான் இந்த விஷயத்துல சப்போர்ட்டா இருந்தாங்க. அதே சமயம் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அவரோட முதல் மனைவி ஸ்ருதி ரங்கராஜ் முழு ஆதரவு கொடுத்தாங்க. மகளிர் ஆணையத்துல நடந்த விசாரணையப்போ அவங்க கூட ஸ்ருதியும் வந்திருந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சிதான். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறதால தான் ரங்கராஜ் மாதிரியான ஆண்கள் தைரியமா தவறு செய்றாங்க அப்படின்னு அவங்களையும் வறுத்தெடுத்தாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் ஸ்ருதி கண்டுக்கவே இல்ல. கடைசி வரைக்கும் அவருக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு உறுதி கொடுத்தாங்க. அந்த விசாரணையப்போ டிஎன்ஏ டெஸ்ட்ல இந்த குழந்தை என்னுடையதுதான் அப்படிங்கறத நிரூபிச்சா காலம் முழுக்க இந்த பிள்ளைய பாத்துக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி பல மாசங்கள் அவர் அந்த டெஸ்ட்டுக்கு போகவே இல்ல. ஜாய் கிருசல்டாவும் கோபமா பேசி பார்த்தாங்க. கிண்டலா பல பதிவுகளை இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க. குளத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருந்தாரு ரங்கராஜ். ஒரு வழியா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல கலந்துக்கிட்டாரு ரங்கராஜ். அதுல பிறந்திருக்கக்கூடிய குழந்தை அவரோடதுதான் அப்படிங்கறது நிரூபணம் ஆயிடுச்சு. இதனால ஜாய் கிருசல்டாவுக்கு பிறந்த குழந்தைக்கு தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அப்படிங்கறதும் முடிவாச்சு. இதனால கிருசல்டா நிம்மதி அடைஞ்சாங்க. இத்தனை மாச போராட்டத்துக்கு நீதி கிடைச்சிட்டதாவும் நெகிழ்ந்து போனாங்க. பலரும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. மகனோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை பகிர்ந்திருக்கக்கூடிய அவரு தன்னோட அறிக்கையில அனைவருக்கும் வணக்கம். எனது மகன் ராகாவுக்கு ஒரு தந்தையா செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் கடந்த 6 மாசமா முழு பொறுப்போட அன்போட செஞ்சுட்டு வரேன். இனி என்னோட வாழ்நாள் முழுக்க ராகா ரங்கராஜோட நலன், மகிழ்ச்சி அப்புறம் எதிர்காலத்துக்காக முழு பொறுப்போடையும் அன்போடையும் துணை நிற்பேன் அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.